இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பயப்படாதிருங்க, விசுவாசத்தோடு காணப்படுங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் கடன் பாரங்கள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்கள் பலவீனங்கள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் பயந்து கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 நம்ம தியானிக்கிற வேளையில் ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாரு. காரணம் என்னன்னா, இந்த யவீருடைய குமாரத்தி மரண அவஸ்தையோடு இருக்கிறா, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறா. ஆண்டவரே, நீர் வரணும், என்னுடைய மகளை தொடணும், உமது கையை வைக்கணும், அவள் ஆரோக்கியம் அடையணும், என்னுடைய மகள் எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார், வேண்டிக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சில பேர் வந்து சொல்லுகிறாங்க, உம்முடைய குமாரத்தி மறைத்து போனால், நீ போதகரை வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனுக்கு எவ்வளவு உள்ள உடைந்து போயிருக்கும், எவ்வளவு வேதனையோடு அவர் காணப்பட்டிருப்பார். அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஜெப தலைவனை நோக்கி, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, விசுவாசத்தோடு இரு, நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் அப்படின்னு. பிரியமானவர்களே, நடந்த காரியம் பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு யாரையும் தம்மோடு அவர் வருகிறதுக்கு இடம் கொடுக்காம ஜெப ஆலய தலைவருடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறாரு. பிள்ளையின் கையை பிடிக்கிறாரு. தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12 வயதுள்ள அந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்படையும்படியால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு காணப்படுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக இருக்கலாம், அற்புதம் நடக்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் பிரமிப்படையும்படியாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் அவிவிசுவாசமான எண்ணங்கள், உங்கள் சந்தேகங்கள் மாறட்டும். விசுவாசத்தோடு பயமில்லாமல் தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னீரே. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆச்சரியப்படத்தக்க வகையில், பிரமிப்படைகிற வகையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நிலத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.